ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தோசை தான் பண்ணேன். தோசையும் உருளைக்கிழங்கு கிரேவியும் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஒரு பிரச்சனை, எவ்வளோ ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதை கண்டிப்பாக நம்மளால் நினச்சாலே நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ மற்றவங்க வந்து மாற்றுவாங்கன்ட்டு நினைக்கிறது தான் முட்டாள்தனம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஓட்டிகிட்டே இருக்கிற டைமில் தான் அப்படி ஓடுனது தான் இந்த ஓட்டம். இது பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் போகிறதுக்காக காலையில் பஸ்ஸில் நான் ஏறினேன். ஒரே டிராஃபிக். ஸோ முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் வந்தோம். ஸோ கொஞ்சோண்டு திங்ஸ் தான் வாங்கினேன். என் பையனை கூட அழைச்சிட்டு போனேன். இது என்ன திங்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிடையாது. நான் ஸ்டால்ஸ்லாம் போகிறேன், ஜுவல்லரி ஸ்டால்ஸ் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் நான் மசாலாஸும் ஸ்டால்ஸில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மசாலாக்கான திங்ஸு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது எல்லாமே அதுக்காக தான். ஸோ வந்த உடனே பார்த்திங்கன்னா 4 ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜுவல்லரிலாம், சாம்ஸ், இயரிங்ஸ்லாம் காலி. ஸோ அதெல்லாமே நான் மேக் பண்ணது. இது எல்லாமே கடையில் வாங்கினது கிடையாது, எல்லாமே கையில் மேக் பண்ணது. ஸோ இது பார்த்திங்கன்னா சில்வர் சாம்ஸில் மேக் பண்ண இயரிங்ஸு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கணும்னு. போயிட்டு வந்தேன், டயர்டாக இருக்குது, ஆனால் படுக்க முடியாது. நம்ம இதை பண்ணியே ஆகணும். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஸ்டால்ஸுக்கு போடணும். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. டயர்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் அங்கே மதிப்பு இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டால்ஸுக்கு போகல இல்லையா. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பசங்களுக்கு பேக் பண்ணேன். கேக்கு தான், ப்ரௌனியும் கொஞ்சோண்டு ப்ளம் கேக்கும் பேக் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னோடய டேஸ் போச்சு. நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டுக்கு சப்பாத்தியை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ சப்பாத்தி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி பண்ணலான்ட்டு பன்னீர் எடுத்து வச்சேன். ஸோ பன்னீருக்கான எல்லாமே ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பன்னீர் பண்ணிவிட்டு சப்பாத்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு வந்தது. ஸோ அதனால் அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சேஃபாக இருங்க. பை.